நீதிபதி ஆறா போறாரு உள்ளேனையா உள்ளேனையா நீ கூட்டிங்கள ஏ புத்தி வாங்க உள்ளேனையா வந்துட்டேன்னு அர்த்தம் சபை அடக்குங்க பெரியவர்களே தாய்மார்களே கெட்டிக்காரன் பேசாதே கெட்டிக்காரன் பேசாதே கெட்டிக்காரன் பேசாதே நான் பேசாத எப்படி அவங்க கேட்பாங்க நான் பேசாத அப்புறம் யாரும் வந்து பேசுறது எதுக்கு பேசுவா பேசாத கெட்டிக்காரன் பேசாத கெட்டிக்காரன் பேசாத கெட்டிக்காரன் பேச சொல்லுங்க ஏன்னா கெட்டிக்காரன் வந்து விட்டார் அதனால நீங்க யாரும் பெரியவர்களே தாய்மார்களே வாயை திறந்து யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னா லேட் ஆயிடும் அதனால கெட்டிக்காரன் அவங்கள பேசாதே கெட்டிக்காரன் பேசாதே கெட்டிக்காரன் பேசாதே அப்படி ஷார்ட்டா சொல்றேன் கெட்டிக்காரன் ஒண்ணே சொல்றான் அவங்கள பேச வேணாம்னு சொல்றேன் கெட்டிக்காரன் அவங்கள பேசாதீங்க கெட்டிக்காரன் பேசாதே நான் என்ன சாப்பிட்டு எடுத்து நடிக்கணுமா கெட்டிக்காரன் பேசாதே அவங்கள பேச வேணாம்ப்பா நீ கெட்டிக்காரன் அவங்கள பேச வேணாம் காட்டுக்காரன் அவங்கள பேச வேணாம் நாயத்தை புடிச்சு பேசுவாங்க தெரியாதுங்க அவரு
புடிக்கிட்டு நேத்து 3 பேரை பிடிச்சாரா எனக்கு தெரியாது சரி சொல்லுங்க அது கூட போகட்டும் அது தேவையில்லாத விஷயம் தேவலோகத்திலே தேவலாத்திய யோசபை இல்லை இல்லை திருநெல்வேலி சபை வடாலூரிலே சத்திய சன்மார்க்க நாட சபை சபை தேவலோகத்தை பாத்துருமா பாத்துக்கிட்டேன் இல்லை இல்லை திருநெல்வேலி சபை பாத்துருமா உன்னை அனுப்பிட்டு அப்புறம் போய் பார்க்கலான்னு அனுப்பிட்டா ஆமா உங்களை 20 பேரை விட்டுட்டாரா நான் மட்டும் போவேன் உங்களை எல்லாரும் போகும்போது கூடயே எடுத்துட்டு போயிட மாட்டேன் சரி அந்த சபை பாத்துருமா பாத்துக்கிட்டேன் கடலூர்லயே திரு சபை ஆமா ஆமா மாதம் ஒரு முறை வருஷம் ஒரு முறை பார்க்கணும் ஆமா நம்ம பார்க்க முடியாது நம்மதான் கூத்தாடி கிடையாது எங்க போய் பார்க்கறாங்க தாராளம் எங்க பார்த்தாலும் பண்டுல இருக்கு நினைச்சா சபை இருக்கு போய் பார்க்க முடியாதுப்பா ஆமா பண்டுல இருந்து நீ போய் பார்க்க மாட்டேன் வடலூருக்கு போக முடியாது இங்க எங்கனா பார்க்கலாம் அந்த சபை எங்க பார்த்தாலும் வல்லார சபை தான் எங்க பார்த்தாலும் வல்லூர்ல சபை தான் அந்த ஒப்பாரி சபை அது ஒப்பாரி சபை என்ன சபை இதான் இதோ லட்சுமி நாச்சிய முருகன் ஆணைய சபை 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 முன்னாவே கெட்டிக்கார வந்து எதுக்கு வந்தீங்களோ இந்த 17 பேர் மயிரை புடுங்க வந்தான் சஞ்சயனா புடுவீங்களா காண்டா புடுவீங்களா எப்படி சௌரியம் சஞ்சயனா லேட் ஆகுங்க ஆமா காண்டட்ல சௌரியமா போடும் சஞ்சயனா காலைல 9 மணிக்கு வேலைக்கு வருவீங்க ஆமா டிஃபன் கேப்பீங்க கால சாப்பாடு ஆமா அப்புறம் 11 மணிக்கு வருவீங்க ஆமா அப்புறம் காப்பி கேப்பீங்க காப்பி இல்லடா காப்பி ஆமா அப்புறம் மதியம் சாப்பாடு கேப்பீங்க ஆமா அப்புறம் ஒரு 4 மணி ஆச்சுன்னா கூல் ட்ரிங்க்ஸ் கேப்பீங்க கூல் ட்ரிங்க்ஸ் அது கூல் ட்ரிங்க்ஸ் அப்புறம் சாயந்தரம் ஆனா மானகட்ட குவார்டர் ஒன்று கேப்பீங்க மானகட்ட ஆமா ஆமா அப்படி இருக்கு அது பேர் மானிட்டர் தான் உச்சா பாருக்கு மானகட்ட போடுவோம் கண்டிப்பா அது அண்ணன் யாரு தம்பி யாரு எதுவும் தெரியாது கண்டிப்பா இப்ப காலகட்டத்துக்கு அதுதான் உண்மை ஆமா ஆமா யார் எப்படி சொல்றாங்களோ என்னமோ முதல்ல குவார்டர் இருக்குதா இப்ப அப்பெல்லாம் வேலைக்கு போனா வாப்பா சம்பளம் தரேன் வேலைக்கு போலான்னு சொல்லுவாங்க இப்ப குவார்டர் கொடுத்து பாருங்க இப்ப குவார்டர் காசு தான் வேணாம் குவார்டர் வேலை தெரியும் குவார்டர் வசதியா வராது அப்படியே காலகட்டம் அந்த மாதிரி முன்னேறி போச்சு ஏன்னா கம்ப்யூட்டர் உலகம் மாதிரி போச்சு. ஆமா ஆமா இதெல்லாம் போச்சு. சூரா கட்டிக்கார வந்தோம் எடியார் வந்தோம் எதை எடுத்து போதும் ஆடுவோம் பாடுவோம் 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 என்னது? பாடுவோம் பாடுவோங்கிறா விளையாடுவோம் மக்களை சினிமா கேத்து ஓடுவோம் நாங்க கட்டி வச்சு ஒதிப்போம் அதையும் வாங்குவோம் அதுவும் எதை எடுத்தாலும் போம் எங்க அக்கா வீட்டு போய் பரமாப்பா ஆமா 4 மணிக்கு வீட்டுல விட்டுருவோம் காலையில சாமி கூட விட்டுருங்களா அது வரைக்கும் போதும் அது போல அப்புறம் நீங்க விநாயகர் பெருமான் விட்டு சொல்றேன்
வரக்கூடாது வராது. ஆமா விநாயகர் பெருமான் வணங்கினார் வினையை கொடுப்பது அவரே ஆமா வினையை ஆற்றுவது அவரே ஆமா எல்லா உள்ள இறைவன் முதல் கடவுள் விநாயகர் பெருமான் ஆமா விநாயகர் பெருமான் அந்த காரியத்தை கோயிலால் ஆனால் எந்த குறைபாடு வராது அப்பட்ட விநாயகர் பெருமானை வணங்கினோம் வணங்கிட்டோம் அதெல்லாம் வா பேசாத தெய்வம் ஆமா ஆமா எப்படியா இருக்காங்களே கற்றோர் பெட்ரோல் நம்ம எல்லாம் பெட்ரோல் அவங்க எல்லாம் டீசல் ஏடா இதானே சொன்னா பெட்ரோல் பெட்ரோல் நம்ம அப்பா அம்மா வந்துருக்காங்களா கிடையாது ஏன் வர போறாங்களா வரமாட்டாங்க விரிவரி யார் தாய் தந்தை இவங்கதான் ஆமா ஆமா நீ கடிகார நல்லா ஆடினே இருப்பா திடீர்னு யூரின் போவா ஆமா ஒரு நல்ல பாம்பு வச்சிரும் யாரு உனக்கு ஆபத்து படுறது இவங்கதான் ஆமா இவங்க அப்பா அம்மா இவங்கதான் ஆமா இப்ப நல்லா வாதி வருஷம் ஆடுவேன் இந்த பக்கம் போவேன் உன்னை ஒரு விரியம் பிடிக்கிறது என்ன ஆமா சரி போனா போதும் உங்க அம்மால யார் போய் புள்ள கொடுக்குறது எங்க அம்மா கொடுக்க முடியாது ஏன் அவங்க போய் 10 வருஷம் மேல ஆகுது போனா போய் அதுல இல்ல அந்த மாதிரி விதிகளை நம்ம தாய் தந்தை இவங்கதான் இவங்க வந்தோட போய் செய்து ஆமா பிறகு அப்படி இருக்க முடியாது தாய் வந்த மரம் வந்து போய் செய்தோம் கேட்டா எதுல இருக்க முடியாது முனீஸ்வரன் சுவாமி ஆமா அவருக்கு அபிஷேகம் செய்து இன்று இரவு நாடகம் 7ஆம் நாள் உபயம் 7ஆம் நாள் தானே இன்று 7ஆம் நாள் அதாவது இரவு நாடகம் ஆமா அப்படி அம்மனை ஒரு அடி வளைஞ்சு சொல்றவா
சபையிலே இருக்க முடியாது யாவற்றமான பேர்களுக்கும் இந்த ஊரில் தலைவர் பிரசிடண்ட் யானை உள்ளவர்களுக்கும் நம்ம நாடகத்தை கண்டு கழிக்க முடியாது யாவற்றமான ஊர் வேர்களுக்கும் கம்பெனி கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் சாத்துக்குடி பலாபுரம் சேர்ந்த சிவசக்தி முருகன் நாடக சபா சகல உரிமையாக இருக்க முடியாது வீரமணியன் நாடகாசான் அவர் பாகத்திற்கும் முத்தாண்டு அறியாமல் உள்ள விவசாயத்தை சேர்ந்த குமார் நாடகாசான் அவர் பாகத்திற்கும் மற்றும் யானை நாடகாசன் பார்த்து சிறந்த நன்றி வணக்கம் நாடகாசன் வருவார் நாடகம் தெரிவிப்பார் இலங்கை செல்ல கொட்டுமே பூமியில் இட்டிட கொட்டின கொட்டிற்கு கொட்டி கங்காபுரி வேந்தன் கைலாயம் செல்வது அவனே அவனே என்பதை விட அவனே அவனே என்பதை விட இவனே சிவனே வந்து சிந்தி திருப்போருக்கு அபாயம் முழுகாது முழுகாது என்பார் நமச்சிவாயம் ஆக அப்படி என்று அல்லும் பகல் 60 நாளில் தினபரியந்தம் சிவபெருமானை குறித்து தவம் செய்வது ராவனுடைய வேலை. பார்த்தான் ராவணன் தினமும் கைலாயம் சென்று சிவபெருமானை குறித்து லங்காபுரி செல்வதற்குள்ள பூஜை வேலை தவறி போகுது. ஆகினாலே சிவனை இலங்கைக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படி என்ற நோக்கத்தோடு சிவனை குறித்து பொருளாளை உண்டி தவத்தை செய்தார். ஈசன் பிரசங்கமானார். என்னப்பா வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். ஈசா கைலாய வாசா வெள்ளிய மலவானா நீ என்னோடு வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். ஏவா ராவணா நான் உன்னோட வருவேன், உன் கையில லிங்கமா வருவேன், நீ எங்க வைக்கிறியோ அங்கேயே தங்கிடுவேன். ஆமா அப்படி என்று சிவபெருமான் சொல்கிறார். பார்த்தார்
அதாவது சிவபெருமான் லிங்கமாத்தான கையில வந்தா ராவண கையில தூக்கிட்டே போறான். விநாயகபெருமான் பார்த்தா ஏது இலங்கைக்கு நம் தந்தை சிவபெருமான அழைத்து விட்டோமானால் நாம பெருமை போயிடுவேன், இங்க சுபத்தியம் கிடைக்காத அப்படி என்பதாக ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சின்ன அண்ணன பிள்ளையா ராவணன் போற வழியில குறுக்கு நடக்கிறார். ஆமா, அந்த ராவனுக்கு சிறுநீர் அற வைத்து விட்டார். அதாவது சிறுநீர் ஆத்திரத்தை வேணாலும் அடக்கலாம், மூத்தத்தை அடக்க முடியாது, சிறுநீர் அடக்க முடியவில்லை. கையில் இருப்பது என்ன? லிங்கம். லிங்கத்தை வச்சுக்கிட்டு எப்படி சிறுநீர் கழிப்போம் அப்படி என்று அறிய வந்த இந்த சின்ன பிள்ளையை கூப்பிட்டு பையா வாங்க நான் போய் சிறுநீர் கழிச்சிட்டு வரேன் அப்படிங்கிறார். சின்ன பிள்ளை யாருன்னு தெரியாத அவன் சொல்லிட்டான். உடனே பார்த்தா அந்த சின்ன பிள்ளை ஏங்க 1 2 3 சொல்லுவேன், அதுக்குள்ளார வந்து லிங்கத்தை கையில வாங்கினா உனக்கு உன் கையில லிங்கத்தை வைப்பேன், இல்லைன்னா பூமியில வச்சிருவேன் அப்படின்னா அந்த சின்ன பிள்ளை யாருன்னு தெரியாத கையில லிங்கத்தை வச்சுட்டு திரும்பினான் ராவணன். 1 2 3 சொல்லி கீழே வச்சிருது. ஆமா, அவன் சிறுநீர் கைத்தான். வந்து பார்த்தான், ஏன் ஐயா நான் தான் கீழே வைக்கூடான்னு சொன்னேன், ஏண்டா வச்ச அப்படின்னு கோபம் கொண்டு ஓங்கி தலையிலே கொட்டினான். அப்போது ஐங்கரமூர்த்தியாத்தனை காட்சி கொடுத்தார் விநாயகபெருமான். ராவணா நீ கொட்டின, நான் தாங்கிட்டேன், நான் கொட்டினா நீ தாங்க மாட்டேன், ஆகினாலே நீயே கொட்டிக்கடா அப்படி என்றார். விநாயகபெருமானை முன்னே நிறுத்தி செல்லங்காவரி ராவணேஸ்வரன் அவனே கொட்டிக்கிட்டான். பெருமானி என்ன மன்னிச்சு விடுங்க. ஆமா, அப்படிப்பட்ட முழுமுத பொருள் விநாயகபெருமானுடைய பாகமே சிறமையை கொண்டு ஆமாம் பேரன்புக்குரிய யமதமை தாய்நாடு வசனாங்குப்பம் சேர்த்து வன்முறையான ஏனைய ஆன்மீக பிறர்களுக்கும் வறுமுறையான வறுமையை அகற்றி நல்லொரு வளர்க்கக்கூடிய அப்பன் அதாவது முனீஸ்வர சாமிக்கு அபியாராணி செய்து தேர் திருவிழா நடத்தி இந்த ஆலயத்திலேயே 18 நாள் விடாத தெருக்கூத்து நடத்துறாங்க. அவரை நடத்தமுடியான ஆலய அர்ச்சகர், ஆலய நிர்வாகி அருமை அண்ணா உடன்பரவா சகோதரர் ராஜேந்திரன் ஐயாவுடைய பாத்திரம் இந்த சபையின் நிலையில் அமைக்கக்கூடியான கல்வியறிந்த கன தனவான்களுக்கும் இங்கு ஓயத்தை நடாத்தி வரக்கூடிய இந்த ஓயாவுடைய பாத்திரம் ஆமா எங்கள் சிவசக்தி முருகன் நாடக சபாவின் முதற்கண் தாமியான வணக்கத்தை எல்லோருக்கும் தெரிவித்துள்ள வணக்கம். ஊரார் விருப்பத்துக்கிடுங்க நடந்தவுடைய நாடகம் ஸ்ரீ மகாபாரத்திலேயே ஒரு பெரிதாய் வழங்கி விடானிருந்த தர்மர் ராஜசுய யாகம். தர்மர் ராஜேஸ்வர யாகம் சராசந்திரன் சிசுபாலன் வதை. சிசுபாலன் வதை இந்த நாடகத்தை நடத்த முன்மதர் வெளிநாடு காலகுத்தம் இசை குத்தம் எடிகால குத்தம் குற்றங்கள் உறவாகினும் குற்றத்தை விடுத்து உலமன பாவிக்குமாறு சபையில் உள்ள ஏனையோரையும் வணங்குகிற வணக்கம். தர்மர் ராஜசுய மகவிழா ராஜசுய யாகம் இந்த நாடகத்துக்கு யதாபாத்து மாத்தானே வளம் வந்த பொறுமையே உருவாகி வந்த பெருமையாக வாக்கப்பட்ட தர்மராயன் பொறுப்பு